காட்டுல ஒரு புலி பசி, அது இற தேடி அந்த புலி போகுது. ஒரு மான் குட்டி போட்டிருக்குது, பசி, ஏதாவது சாப்பிடணுமேனு அந்த மான் அப்படி வெளியில வருது. இந்த புலி அப்படியே கபோல்னு பாஞ்சு அந்த மானை ஒரு கவ்வி அது பசிக்கு கவ்வுன உடனே மான் கத்துது, விட்டுடு என்ன விட்டுடு. இந்த புலி கொஞ்சம் டீசென்டான புலி. உடனே மான் கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுத்தது, நான் ஏன் உன்னை விடணுங்கிறதுக்கு நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அது சரியான காரணம்னு தெரிஞ்சதுன்னா நான் உன்னை விட்டுடுறேன். ஏன் விடணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல். மான் சொல்லிச்சு, நான் வெஜிடேரியன், இது வரைக்கும் நான் எந்த மிருகத்தையும் சாப்பிட்டதே இல்லை. நான் எந்த மிருகத்துக்கு தீங்கு பண்ணாத போது நீ மட்டும் எனக்கு தீங்கு பண்ணலாமா? நான் எந்த மிருகத்துக்கு தீங்கு பண்ணாத போது நீ மட்டும் எனக்கு தீங்கு பண்ணலாமா? ஏன் சார் இந்த லாஜிக் புலியை கட்டுப்படுத்துமா? ஏன்னா அது படைக்கும் போதே நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதா படைக்கப்பட்டது. இதுல நீங்க குறை சொல்லணும்னா யாரை சொல்லணும்? அதுக்கு புல்லு திங்க தெரியாது, அதை மான் சாப்பிடுற மாதிரி படைச்சது யாரு? அதனால இந்த உலகத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நீங்க சரியா இருக்கிறதாலே உங்ககிட்ட எல்லாரும் சரியா இருக்கணும் ஒன்னும் கட்டாயம் இல்லை. சரியா இல்லாதவங்களையும் நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கறத வாழ்க்கையில முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான் நேர்மையா தானே சார் இருந்தேன், எனக்கே இது வந்தது, நமக்கு அதை கேட்கிற ரைட்டு கிடையாது. இந்த படைப்பு ஒரு விசித்திரமான ஒண்ணு, இதுல நீங்க யார் யாரெல்லாம் கிராஸ் பண்ணி போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த பிரபஞ்சத்தின் படைப்பை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே மற்றவரும் இருக்க வேண்டும் என்கிற குழந்தைத்தனமான எண்ணத்தை விட்டுவிடுவீர்கள். ஏன் தெரியுமா? என் வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள், எல்லோரும் அவரவர் வாழ்க்கையை தான் வாழ வந்தார்களே ஒழிய நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்வதற்கு வேறு யாரும் வரவில்லை.